Hi everyone. So in the field of AI பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ரோல்ஸ் வந்து டே பை டே எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட லிங்க்டின்லையும் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி என்ன ரோல் ப்ரோ எனக்கு சூட் ஆகும் ஸோ அந்த மாதிரின்ட்டு. ஸோ அதில் பேஸ் பண்ணி ஒரு சில ரோல்ஸ் மட்டும் நான் சார்ட் அவுட் பண்ணி என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் இந்த ரோலில் ஆக்சுவலாக இந்த 2026 இல்லை மேட்டர் ஆகுமா அந்த ஒரு விஷயத்தையும் லைக் ஃபுல்லாமே இங்கே கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி ஏஐயில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி அப்டேட்டடாக இருக்கும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்றேன். பிகாஸ் நாங்கள் சொல்ல போகிற ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐயில் இருக்கிற அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நான் ஃபுல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் லைக் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஏஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சயின்ஸ் ரோலாக இருக்கும். இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர், ஸோ அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கும். அதை பற்றிலாம் நான் ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் லைக் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டியாக என்ன மாதிரி ஜாப்ஸ் அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நான் இந்த ரோல்ஸை மட்டும் நான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் லைக் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு என்ன மாதிரிலாம் ஸ்கில்ஸ் தான் தேவைப்படும் அண்ட் அவங்கள என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ கூட இதுக்கு மேக் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு 3 மேஜரான ஏஐ ரோல்ஸ்க்கு அதிகமான ஸ்கோப் இருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் லைக் நிறைய ரோல்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிமாண்ட் தான் இருக்கும். பட் இந்த ஒரு 3 ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பேயுமே அதிகமாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர் இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் ஏஐ அப்ளைட் இன்ஜினியர் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இன்ஜினியர், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னா லைக் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அண்ட் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், ஸோ அது மட்டும் நான் ஜஸ்ட் இங்கே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ஜாப் இந்த கரண்ட் ஏஐ டொமைனை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த ரோலுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த டிமாண்டும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஜாபுக்கான பேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ஜிபிடின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ சாட்ன்றது வேறு, ஜிபிடின்றது வேறு. ஸோ ஜிபிடி தான் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு நிறைய மாடலில் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் இன்ஜினியரோட மேஜர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் மாடலில் ஃபுல்லாக பில்ட் பண்ணுறது அவங்களோட மேஜரான ஒரு டே டு டே லைஃபாகவும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த ஓப்பன் ஏஐயில் போய்ட்டு அவங்க மாடல்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிபிடி 5.2, இந்த ஜிபிடி 5 மினி, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மாடல் இருக்கும். ஸோ இந்த ஒரு மாடலுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ஸ் லேயர் இருந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரை அவங்க வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி டிசைன் பண்ணி அந்த மாதிரி டேட்டாவை நம்ம எப்படி ஃபீட் பண்ண, ஸோ அந்த மாடல் எப்படி பர்ஃபார்ம் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு மாடலை கிரியேட் பண்ணுற வேலை தான் ஃபுல்லாமே லைக் இந்த ஏஐ ரிசர்ச் இன்ஜினியரிங்க்கு வரும். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தனி ஒரு ரிசர்ச் டீமில் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் இந்த மாதிரி ரிசர்ச் ரோல்ஸுக்கான ஓப்பனிங் இருக்கும். அண்ட் அதில் ஒரு மேஜரான ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு பேப்பர் மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களை வந்து ஏஐ ரிசர்ச் இன்ஜினியருக்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி வீடியோ பேஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் இல்லாட்டி இந்த இமேஜ் பேஸ்ட் ஜென்ரேஷன் மாடலுக்கு இனிமே அந்த ரிசர்ச் இன்ஜினியரை நிறையவே ஹையர் பண்ணுறாங்க. பிகாஸ் நானுமே நிறைய இந்த ஜாப் லிஸ்டிங்லாம் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ பேஸ்ட் ரிசர்ச் இன்ஜினியருக்கு இனிமேல் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பிடிக்கும், ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் உங்கள் ஏஐயில் ஜேர்னி ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஏஐயில் நிறையவே டீப்பராக உங்களுக்கு போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு புது புது மாடலாக கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏஐ ரிசர்ச் ஜாப், அதாவது ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர் ரோல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஓவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அந்த இன்டர்வியூ மட்டும் கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த லைஃப் செட்டில் அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் கிடச்சிரும். பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்து ஸ்கில் செட் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு நிறையவே கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் அந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் மாடல், இந்த மாதிரி ஏஐ மாடலுக்கு அதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸை கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பர்சனலாக எனக்குமே இந்த ஏஐ ரிசர்ச் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா இன்டெப்த்தான டாபிக்ஸ் பற்றி தெரியாது. மேபி ஒரு 40 to 50% மட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தெரியும் தவிர ஒரு இன்டெப்த்தாக ஒரு எண்ட் டு எண்ட் இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஜினியர் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் எனக்கும் ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால் இதுக்காக நான் டெடிகேட்டட் ரோட் மேப் அட்லீஸ்ட் இப்போதைக்கு என்னால் கரண்டாக மேக் பண்ண முடியாது. பட் மேபி என்னோட கொலீக்ஸ் கிட்ட நான் கேட்டு அண்ட் அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ரோட் மேப் மாதிரி நான் இந்த ரிசர்ச் இன்ஜினியரிங் பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்ளைட் இன்ஜினியர் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காமனாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு தான் எல்லாரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அண்ட் என்னோட ரோல் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ அப்ளைட் இன்ஜினியர், ஸோ இந்த ஒரு ஜாப் டைட்டில் தான் நான் மோஸ்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரோலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலை மட்டும் அவங்க பில்ட் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த ஏஐ அப்ளைட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னு
பார்த்தீங்கன்னா அந்த மாடலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாட் ஜிபிடி கைண்ட் ஆஃப் ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஏபி இன்டெகிரேஷன் தான், அந்த மாடல் வந்து ஒரு CPU சர்வரில் ஹோஸ்ட் ஆயிருக்கும் அண்ட் அதை வந்து ஒரு ஏபிஐல நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த ஏபிஐ ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை, பிகாஸ் லைக் இல்லை நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சாட் ஜிபிட்டே போய் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டுக்கான அந்த மெமரியை நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளைட் இன்ஜினியர் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பைப்லைனை கிரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஒரு அப்ளிகேஷன் இன்ஜினியர் தான் மோஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இந்த ரோலுக்கு வேணா லைக் ரோட் மேப் மாதிரி நான் டெடிகேட்டாக என்னால் வீடியோ போட முடியும், பிகாஸ் லைக் இந்த டே டு டே லைஃப்பில் நான் இந்த மாதிரி ரோலில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அது ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, லைக் என்ன மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நீங்கள் படிச்சுட்டு வரணும் அண்ட் தென் இது நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி எப்படி நீங்கள் இன்டர்வியூலாம் கிராக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்குமே லைக் 2026 பயங்கரமான டிமாண்ட் இருக்குது, பிகாஸ் லைக் கம்பேர் டு ரிசர்ச் இன்ஜினியரிங் அளவுக்கு உங்களுக்கு பே இல்லைனாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான பே லைக் அப்ளைட் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அண்ட் தென் ஃபைனல் ரோலாக நாங்கள் ரொம்ப ஸ்கோப் இருக்குன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ML ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி மாடலில் ஒரு இடத்துல டிப்ளாய் ஆகிட்டு ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதோட ஃபுல்லாக மானிட்டரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் இன்ஜினியர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்பவுமே டிமாண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, பிகாஸ் லைக் இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் இந்த ஜென்ஏ கொஞ்சம் ரெவல்யூஷன் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நிறைய கம்பெனி இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன POCs மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபுல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ஒரு அப்ளிகேஷன் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல இந்த ஆப்ஸ் இன்ஜினியர் இவங்களோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிக்குது, பிகாஸ் லைக் இவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலபிலிட்டிஸ் எல்லாமே இவங்க தான் ஃபுல்லாமே டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு ரிலேட்டட் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலுமே பட் இந்த டெவாப்ஸ் சைட் கொஞ்சம் இருக்கும், லைக் இந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டி லைக் இந்த குபர்னெட்டிஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய தெரியுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா இனிமே உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் லைக் இந்த மாதிரி ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது. அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பே ஸ்கேலாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைன்ஸ் இன்ஜினியர் இல்லாட்டி இந்த எத்திக்ஸ் இன்ஜினியர் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் இருக்குது. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2026 இந்த மாதிரி எத்திக்ஸோ இந்த கம்ப்ளைன்ஸ்க்கான அந்த அளவுக்கான இன்ஜினியர் ரோல் வந்து அதிகமாக வராது, பிகாஸ் லைக் இனிமே நிறைய கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு இப்போ தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எத்திக்ஸ் கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் அந்த மாதிரி டிசிஷனை மேக் பண்ணும்போது அங்கே தான் நிறைய ரோலோட ஓப்பனிங்ஸ் வரும். ஸோ ப்ராபப்ளி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அது எண்ட் ஆஃப் 2026 அந்த மாதிரி ரோல்ஸ்க்கான ஓப்பனிங் வந்து இனிமே ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஜினியர், அப்ளைட் இன்ஜினியர் அண்ட் ஆப்ஸ் இன்ஜினியர் ஸோ இந்த 3 மேஜரான ரோலுக்கு மட்டும் தான் லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைக் இந்தியாவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏஐல பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ கொஞ்சமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்காக இந்த பாரத் ஜிபிடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மாதிரி மாடல்ஸ் ஃபவுண்டேஷனல் மாடலை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா மேபி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இங்கே எப்படி ஒரு ஃபவுண்டேஷனல் மாடலை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்தியன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ்க்கு நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக இங்கே தமிழ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது கூட உங்களுக்கு ஏஐ ஸ்கில்ஸும் அட்வான்டேஜ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தமிழ் ஸ்பெசிஃபிக் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடலே நீங்கள் வந்து சூப்பராக ஒரு ஆர்கிடெக்சர்லாம் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிமாண்டுமே அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ கவர்மெண்ட் சைட்லையுமே இந்த ஏஐக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் லைக் ஒரு 10,000 crore ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஏஐக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கிட்டு இருக்காங்க. பட் எனிவே நிறைய பேர் சொல்கிறாங்க இது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் வென் கம்பேர்ட் டு யூஎஸ் இல்லை பெரிய பெரிய டெவலப் நேஷன்ஸ்லாம் லைக் ஏஐ ஸ்பெண்ட் பண்ணுறது விட. பட் அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு இனிமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் அப்ஸ்கில் ஆயிட்டீங்கன்னா ஸோ ஆஃப்டர் ஒரு 2 to 3 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் பயங்கரமான டிமாண்ட் இருக்கும். அண்ட் பேலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் என்னோட ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ரோலுக்குலாம் என்ன மாதிரி ரோட் மேப் மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். லைக் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், ஸோ எப்படிலாம் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த மாதிரி ரோல்ஸ் பற்றி தெரியணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பாய்.